சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டி பாதிக்கப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திலிருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்த பின்பும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பதனை வெளிப்படுத்தும் விதத்தில் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவினை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலும் சிபிஐ விசாரிக்கலாம் என்று சொல்லிய பின்பும் இதுவரை வழக்கு ஆவணங்களை காவல்துறை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை. மீண்டும் தமிழக அரசு தவறு செய்துள்ளது. இரண்டாவதாகவும் மேல்முறையீடு செய்துள்ளது. ஆனால் அந்த மேல்முறையீட்டில் இதுவரை எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக இன்று காவல்துறை இயக்குனர் அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளோம். அவர்கள் அதனை ஆவணம் செய்கின்றோம் என்று ஒரு உறுதிமொழி தந்துள்ளார்கள். மிக விரைவில் அந்த ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மக்கள் தேச கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என்பதனை கனத்த மனதோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.